ஹாய் ஹலோ எவ்ரிவான். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி புதுசாக எக்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் ட்விட்டர் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த லோகோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்விட்டருக்கான அந்த லோகோ வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோவை மாற்றிட்டாங்க. ட்விட்டர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக மாற்றிட்டாங்க. ஓகே, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு புதுசாக வந்து வீடியோ கிரியேட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ கிரியேட் பண்ணி நான் போட்டிருந்தேன். பட் இப்போ வந்து எக்ஸாக மாற்றிட்டாங்க. நிறைய பேர் தேடும்போது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகாது. ஓகே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அக்கௌண்ட்டை புதுசாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் எக்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ள வந்து வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ என்னுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எக்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே போதும். நீங்கள் எக்ஸ் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எக்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் சொல்லிட்டு கேட்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாலிங் ஆகி முடிஞ்சிச்சு. ஓப்பன் கேட்குது பாருங்கள். ஓப்பன் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நான் டோட்டலாக பேக் வந்துடுறேன். இந்த பேஜ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து எக்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த வெளியில் இருந்து எக்ஸ் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே இன்டர்ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்னொரு எக்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா கரண்ட்டில் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே லாகின் கொடுத்துருக்காங்க. இந்த லாகின் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபோன் நம்பரோ அல்லது இமெயில் ஐடி யூசர் நேமோ அதை நீங்கள் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக உங்களுக்கான எக்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரியேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த கிரியேட் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கிரியேட் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ் அக்கௌண்ட்கான நேம் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அல்லது இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட்டை ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்களா அல்லது இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்களா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் நீங்கள் வந்து ஃபோன் அப்படி சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். நீங்கள் வந்து இமெயில் ஐடி மூலமாக ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இமெயில் இன்ஸ்டாட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. யூஸ் இமெயில் இன்ஸ்டாட் இதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோன் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து மாறிடும். இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட்டு மந்த்து இயரு அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கானதை நீங்கள் சரியான டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் என்ட்ரு பண்ணிவிட்டேன், இமெயில் என்ட்ரு பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டேன். மூணுமே என்ட்ரு பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து இது மூணுமே நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன என்ட்ரு பண்ணுமோ நீங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா கஸ்டமைஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதில் செக் பாக்ஸில் டிக்காக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் சைன் அப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் இருக்குது. சைன் அப் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சைன் அப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், லோட் ஆகுது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் வி சென்ட் யூ ஏ கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஜிமெயில் ஐடி ஆட் பண்ணிங்களோ அந்த ஜிமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை பார்த்து இதில் வந்து என்ட்ரு பண்ணணும். அதுவே நீங்கள் வந்து மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி அப்படின்னா மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடு வரும். அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகும். அப்படி ஜெனரேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஜிமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோடு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கோடு வந்து பார்த்து என்ட்ரு பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு என்னுடைய ஜிமெயில் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கோடு வந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது இஸ் யுவர் எக்ஸ் வெரிஃபிகேஷன் கோட் சொல்லிட்டு இருக்கு. இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து இருக்குது. இந்த கோடு வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கோடு வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு வி சென்ட் யூ ஏ கோடு இந்த பாக்ஸில் வெரிஃபிகேஷன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த இமெயிலுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் சரியாக பார்த்து இதில் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா யூ நீட் ஏ பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த எக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக 8 கேரக்டருக்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லெட்டரில் ஆட் பண்ணலாம், நம்பரில் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அது 8 கேரக்டருக்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க புதுசாக. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புதிய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிவிட்டேன் 8 கேரக்டருக்கு மேலே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்வேர்டை என்டர் பண்ணக்கூடாது. என்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் எடுத்துக்காது. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணி முடிச்ச பிறகு இதில் வந்து க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு வரும். அப்படி டிக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வேறு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லைனா எக்ஸட்ரா நம்பரோ லெட்டரோ நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் டிக் வந்துடும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாஸ்வேர்டு செட் ஆயிடுச்சு அப்படின்னா இது போல் க்ரீன் கலரில் டிக் வந்து பாஸ்வேர்டு செட் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே பாட்டமில் நெக்ஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு செட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பிக் ஏ ப்ரொஃபைல் பிக்சர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்சதை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வேணாம், இப்போ வைக்க வேணாம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஃபார் நவ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பேஜை ஸ்கிப் பண்ணிட்டு கூட அடுத்த பேஜுக்கு போயிடலாம். இப்போ நம்ம வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து பண்ணலாம். அப்லோட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய அப்லோட் வந்து கிளிக் பண்ணுறேன். அதாவது கேமரா ஐக்கான் மாதிரி இருக்கு நடுவில், அதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டேக் ஃபோட்டோ சூஸ் எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேக் ஃபோட்டோனா இப்போ எடுத்து நீங்கள் வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். கேலரியிலிருந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோட்டோ நீங்கள் எதுனா ஜூம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு தேவையான மாதிரி கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோவை கிராப் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துருக்காங்க. அப்ளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் வந்து அலோ கேட்கும். நீங்கள் அலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலோ பண்ணிவிட்டு இப்போ ஓகே அந்த பர்மிஷனுக்கு அலோ பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இப்படி மறுபடியும் 2 ஆப்ஷன் வரும். மறுபடியும் சூஸ் எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கான ப்ரொஃபைல் பிக்சர் வந்து செட் பண்ணிவிட்டேன். கீழே பாட்டமில் இப்போ நெக்ஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வாட் ஷுல் வி கால் யூ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களை எப்படி அழைப்பது. மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூசர் நேம் இருந்தால் தான் அவங்களுடைய சர்ச்சில் போயிட்டு தேடினா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய யூசர் நேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயின். இப்போ உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த பாக்ஸில் அதுவாக ஒரு யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு சில யூசர் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. மோர் கிளிக் பண்ணி அப்படின்னா இன்னும் எக்ஸட்ரா யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் இதில் எதனா பிடிச்சிருந்தா நீங்கள் அதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வேறு யூசர் நேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செட் பண்ணுற யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் புதுசாக வேறு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச வேறு யூசர் நேம் வந்து நான் வைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் நேம் கிரியேட் பண்ணும்போது யூசர் நேம் ஹஸ் ஆல்ரெடி பின் டேக்கன் சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த யூசர் நேம் ஆல்ரெடி வேறு யாரோ யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அர்த்தம். வேறு யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி நீங்கள் வந்து யூசர் நேம் வந்து செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் நேம் இப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸட்ரா அதுக்கு மேலே நீங்கள் லெட்டரையோ அல்லது நம்பரையோ நீங்கள் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணுறேன் கரெக்டாக. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் க்ரீன் கலரில் டிக் வரும். அந்த க்ரீன் கலர் டிக் வந்துச்சு அப்படின்னா உங்களோட யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் யூசர் நேம் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் யூசர் நேம் பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஃபார் நவ் சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேஜ் கூட போயிடலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். எனக்கான யூசர் நேம் வந்து நான் செட் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த பர்மிஷனுக்கு அலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அலோ பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் இதில் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு இன்னொரு பர்மிஷன் வந்து கேட்குது. அலோ எக்ஸ் டு ஆக்சஸ் யுவர் கான்டாக்ட் சொல்லிட்டு கேட்குது. அலோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அலோ கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஜெக்ஷன் ஃபாலோ சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சஜெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேஜ் கூட வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் விச் லாங்குவேஜ் டூ யூ ஸ்பீக். நீங்கள் வந்து நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ்லாம் பேசுவீங்க, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் லாங்குவேஜ் தான் தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் எக்ஸட்ரா லாங்குவேஜை பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ மோர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கும்போது நிறைய லாங்குவேஜ் இருக்குது. உங்களுடைய லாங்குவேஜ் என்னமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாங்குவேஜ் இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ 1 or more அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தரையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒருத்தரையாவது ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகும். அதனால் உங்களுக்கு பிடிச்சது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தரையாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சூர்யா சிவகுமார். ஓகே, எதனா ஒரு அக்கௌண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது போல் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அக்கௌண்ட் எத்தனை அக்கௌண்ட் இப்போ ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ் அக்கௌண்ட்டில். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன்.
இப்போ எப்படி கிடச்சி அப்படின்னா காட்டிட்டு வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ காட்டிட்டு வந்து கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த எக்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகி உள்ளே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த எக்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அக்கௌண்ட்டை புதுசாக வந்து கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.